என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 months. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா விஓஓ எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு விஓஓ எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 months இல்லை நான் 1 year ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 month பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாபிக் ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக பிடிஎஃப் மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 12. ஸோ ஏபி ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம், லாஸ்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் லாஸ்ட் 2.6 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் பார்த்துட்டு போவோம். ஸோ இன்றைக்கி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உன்னை நீ புரிந்துகொள், மனித இயல்பு. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் அப்படின்னா நம்மளோட தாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக இப்போ நம்ம ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் லைஃப்லையுமே பார்த்துருப்போம். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்க ஏதோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இப்போ நான் பார்த்த விஷயத்த சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் தனியாக ஜிம் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு டேவே ட்ரபிள்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டேவே போகலாமா, தூங்கிட்டோம்னா சோம்பேறித்தனமாக இருப்போம். ஸோ இதுவே ஒரு 2 நாள் போகலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 1 week போவேன்னு வச்சுக்கோங்களேன். 1 week போகிறோம். ஸோ 1 week அப்புறம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இதுவே கூட ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பேர் 2 பேராக போகிறோம்னு வச்சுக்கோங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும். ஸோ இப்படி போகிறப்ப நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து போனால் குறைஞ்சது 1 மாதமாவது போவீங்க. அந்த 1 மாதத்துலையுமே அந்த ஃபீஸ் கட்டுற டேட் வரும்போது தான் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு கோச், அங்கே ஒரு கோச் நம்ம பார்த்துட்டோம், ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இப்போ ஜிம் போகிற இடத்துல 4 பேர் சேர்ந்து பண்ணுறோம். ஒருத்தர் வரலைன்னா கூட இன்னொருத்தர் இருப்பான். ஸோ அப்படிங்கிறப்ப சரி வாடா மச்சான் 6 மணிக்கு கால் பண்ணுறான். ஸோ கிளம்பி போவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறத நம்ம தான் கொண்டு வரணும். நமக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கு, இல்லை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டுமே தனியாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரபிள்ஸ் வரதான் செய்யும். இதை உங்களால் சிங்கிளாக உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா படிங்க. நம்ம எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து படிக்கிறோம். ஸோ அப்படின்றப்போ ஒரு 1 மாதம் வரைக்கும் படிப்பீங்க. நீட்டாக ஷெட்யூல் போட்டு கொண்டு போவீங்க. இதுவே ஒரு டீம் ஒர்க், ஒரு 4 பேர் சேர்றீங்க, 2 பேராக படிக்கிறீங்க, மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியெல்லாம் கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு செர்டைன் பீரியட் வரைக்கும் நம்மளோட ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் கொண்டு போக முடியும். ஸோ இதை தான் நான் சொல்லியிருக்கேன். மனித இயல்பு அதுதான். நம்ம தனியாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே செர்டைன் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். மெயின் அதுதான் நமக்குள்ள விஷயமே. இல்லை அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் வரும். இதுவே 2 பேர் சேர்றீங்க அப்படின்னா 2 பேரோட தாட்ஸ் ஒரே வேவ்லென்த்தாக இருந்தால் எவ்வளோ நாள் போகலாமோ அவ்வளோ நாள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் டிவியேட் ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களை அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுவே ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யாராவது ஒரு ஆள் டிவியேட் ஆனால் கூட மிச்சம் இருக்கிற 3 பேர் என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வரலாம் மறுபடியும். ஸோ இதுதான் ஒரு ஹியூமனோட நார்மல் மென்டாலிட்டி. அப்படிங்கிறப்போ நம்ம படிக்கிற ஃபீல்டுலையுமே முடிஞ்ச வரை ஒரு டீம் சேர்த்துக்கோங்க, டீம் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சரிங்களா? அதுதான் நான் பார்க்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 12 வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட டே 11 வரை நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் 2 முடிச்சிட்டோம். நம்பர் சீரிஸில் ஏபி. சரிங்களா? ஏபியில் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ. அதாவது நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் புக் 2.6 பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில்.
2.6 சரிங்களா. 2.6க்கு முன்னாடி வர நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுமா. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வர ஃபுல்லாக 11ல் கவர் பண்ணியிருப்பேன். டே 11ல். டே 12 வந்து 2.6. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு 12 கொஸ்டின் இருக்குது. இதை முடித்தோம்னா ஜிபி சரிங்களா. இதோட ஏபி முடியுதா அப்படின்னா கம்ப்ளீட்டட். பட் ஜிபியை முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, அதில் ஒரு 15 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபிலே ஒரு 3 வீடியோ வரலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை கம்பைல் பண்ணுறேன். ஸோ அந்த ஏபி கொடுக்கலாமா, ஜிபி கொடுக்கலாமா, இல்லை இதுக்கடுத்து ஜிபிக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு கூட ஜிபி வரலாம். நான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு, ஒரே மாதிரி போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எல்சிஎம் கசிஎஃப்ல போயிடுறேன். எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு ஜிபி முடிக்கிறேன் மறுபடியும் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியும்ல, நான் எல்லாமே தனித்தனியாக தான் கொடுக்க போகிறேன். இப்போ சீரிஸ் எல்லாம் தூக்கி மொத்த பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருவேன். ஒன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குமே தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டுறேன். ஏன்னா சில பேர் ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் ஜிபி பார்க்கனாலும் பார்க்கலாம், இல்லை எல்சிஎம் கசிஎஃபை முடிச்சிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்சிஎம் கசிஎஃபோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் முடிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி முடிஞ்ச எக்ஸாம் எடுத்து பாருங்க, 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே எல்சிஎம் கசிஎஃப். இப்போ எல்சிஎம் கசிஎஃப்ல நான் பேசிக் என்னோட கான்செப்ட் சொல்றதுக்கே உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் ஆகும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பார்த்தாலும் எல்சிஎம் கசிஎஃப் பொறுத்தவரை 7 வீடியோஸ் வந்துடும் சரிங்களா. அந்த 7 வீடியோவை முடிச்சுட்டு ஜிபி பார்க்கறனா கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஏன்னா அதிகமான கொஸ்டின் ஏபியில் கேட்கறதுனால தான் ஏபியை டச் பண்ணி இவ்வளோ கிளியராக முடிச்சிருக்கோம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஜிபி பார்க்கலாமா இல்லை அப்படின்னா எல்சிஎம் கசிஎஃப் பார்க்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் எல்சிஎம் கசிஎஃப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஜிபி பே பார்த்துலாம் சொன்னீங்கன்னா கேப்பில் மாற்றி ஆல்டர்னேட்டாக போட்டுடலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு கடைசியாக கூட நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி, கொஸ்டின்ஸ் பாருங்கள். அது மாதிரி இந்த இதுக்கு மேக்ஸ் பேட்ச் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நம்மகிட்ட எப்பயுமே 1 இயர்மா, 1 இயரில் வந்து பிப்ரவரியில் ஒரு கோர்ஸ் போகும், பிப்ரவரிக்கு அப்புறம் கரெக்டாக 4 மாதம், ஜூனில் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து அக்டோபரில், இந்த மாதிரி 3 சைக்கிளாக கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 4 மாதம் நான் பிளான் பண்ணி 4 மாதத்தில் முடிச்சிருவேன் சரிங்களா. வேகமாக ஒட்டி 2 மாதத்துலேயே முடிக்க முடியாது, அதை கேப் விட்டு 3 மாதத்துலேயே முடிச்சு 1 மாதம் கேப் விடவும் முடியாது. எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற மந்த்லேருந்து 4 மாதத்தில் கரெக்டாக முடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருப்பேன். நான் என்னோட பிளான் படி கரெக்டாக போகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். கண்டினியூஸாக காலையில் டெய்லி 4:30 இருக்கும், 4:30 to 7 சரிங்களா. 2.5 hours இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருப்பேன். வாரத்தில் 3 கிளாஸ், அதிகபட்சம் 4 கிளாஸ் சரிங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இது போக வீக்கெண்டில் ஒரு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நார்மலாக. இது வந்து மேக்ஸ் பேட்சுக்கு நான் போட்டிருக்க ஷெட்யூல். இது இல்லாமல் ஸ்கூல் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் கம்பைல் பண்ணி இப்போ கொடுக்குற மாதிரி ஒரு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். அது வந்து ஒரே கிளாஸ். இப்போ நான் உங்களுக்கு 7 வீடியோவாக கொடுக்குறது அங்கே 3 கிளாஸில் முடியும். ஏன்னா 7 மணி நேரங்கிறது அங்கே 2.5 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா 3 கிளாஸில் முடியுது இல்லை. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு கம்பைல்டாக ரிவிஷனாக வரும், திரும்ப பார்க்குறப்போ. ஏன்னா ஒரு 150 கிளாஸ் 200 கிளாஸ் பார்த்து அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். பட் அங்கே எப்படின்னா கரெக்டாக ஒரு 3 மாதம் கிளாஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா 4 மாதம் எடுத்தோம்னா 120 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா 60 கிளாஸ், ஒரு கிளாஸ் 2.5 மணி நேரம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 60 2.5 மணி நேரம், ஒரு 250 hours ஆகும் சரிங்களா. 60 into 2.5 hours 130 hours வருதா, 130 140 hours வரும். ஸோ அதை நம்ம ஸ்பீடாக பார்க்குறப்ப என்ன ஆயிரும், அந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ட்ராப்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, ட்ராப் அதெல்லாம் இல்லாமல் கம்பைண்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்க. நான் யாரையுமே கம்பல் பண்ணவே இல்லை. நான் சொன்ன 150 hours ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் பேட்சோ மேக்ஸ் பேட்சோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணுங்க, நோ இஷ்யூ சரிங்களா. எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா சில பேர் நான் சொல்லி ஜாயின் பண்ணேன்ற மாதிரி இருக்க வேணாம், உங்களுக்கு தேவைப்படுது இப்படி படிக்கிறத நம்ம மொத்தமாக படித்தா நல்லா இருக்கும், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்க, பட் கம்பல்ஷன் இல்லை. பட் இந்த வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் கொடுக்குற கமெண்டை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை என்னென்னு சொல்லிடுவேன் சரிங்களா. என்ன பண்ணுறீங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நான் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன் வீடியோஸ். ஸோ வீடியோஸ் ரெகுலராக போகும், வீடியோஸ் எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. வீடியோஸை பொறுத்தவரை அதிகபட்சம் 1 hour, குறைஞ்சது 1/2 hour சரிங்களா. அது நான் எப்போ ஸ்டார்டிங் என்ன சொன்னோம் அதுதான் எண்டு வரை இருக்கும். 150 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம், 200 ஆக்கலாமா இல்லை அப்படின்னா, ஏன்னா அதுக்குள்ளே முடிக்க முடியுதா கம்பைல் பண்ணின்னு பார்க்கலாம். பட் அந்த டாப்பிக்கை கம்மியாக முடிக்கிற ஐடியா எனக்கு கிடையாது சரிங்களா. முடிஞ்ச வரை இந்த சேனலில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னால் இந்த சேனல் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன். இது என்னோட டார்கெட். இந்த வருஷம் முடிகிறப்போ இதுக்கப்புறம் யார் காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் சரி, மேத்துக்குன்னு சொல்லி தனியாக நீங்கள் எங்கேயும் போய் மேத்துக்காகன்னு போய் தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ போதும், ஒரு தடவை படிச்சிட்டிங்களா போதும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் தேவை கிடையாது சரிங்களா. ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம், ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் சரிங்களா. ஓகே பாருங்கள், பின்வரும் நோட்டின் கூடுதல் காண்க. 3 7 11
40 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்றாங்கம்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். 40 உறுப்புகள் வரை, 40ன்னு சொல்லல, 40 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 3 7 11 40 உறுப்புகள் வரை, 3 7 11 எக்ஸெட்ரா டு 40 உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 40 உறுப்புகள் வரை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 மெத்தட் இருக்குது, 2ல் எது வேணால் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சம் நான் பண்ணுறேன், இன்னொரு சம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எல் நமக்கு கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னு தான் கொடுத்துருக்காங்க 40 உறுப்புகள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போது ஏ வேல்யூ எத்தனை அப்படின்னா 3, டிஃப்ரென்ஸ் டி வேல்யூ எத்தனை 4, எல் லாஸ்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்களா? இல்லை, என் கொடுத்துருக்காங்க 40. சரிங்களா? சரி, இதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? எஸ்என், எஸ் 40 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்களா? அப்போது n/2 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரும். இல்லை எனக்கு எஸ் 40 வேணும் அப்படின்னா 40/2 a ப்ளஸ் எல்ல சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே எல் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்? a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் எது பண்ணாலும் ஆன்சர் வரும். எதுனாலும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதில் பண்ணலாம், இதில் பண்ணுவோமா? இல்லை இதில் பண்ணுவோம். இதில் பண்ணாலும் ஒன்று தான். சரிங்களா? சரி, இப்போ இதில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். n/2, n வந்து 40, அப்போ 40/2 20, 20 முன்னாடி வச்சுக்கலாம். 2a அப்படின்னா 2 × 3 6 ப்ளஸ் n - 1 அப்படின்னா என்னது? n - 1னா 39, 39, 40 39 இன்ட்டு டி வேல்யூ 4. ஓகேவா? இதோட ஆன்சர் அப்போ பாருங்களேன். 20 × 6 ப்ளஸ் 4 40 எவ்வளோ? 160. அப்போ 4 39 எவ்வளோ? 156 வருமா? 156 6 162. 20 × 162, 162 எவ்வளோ? 324, ஒரு 0. சரிங்களா? இது ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதுலையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் எல் கண்டுபிடிச்சி இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இங்கெல்லாம் எல் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 ப்ளஸ் n - 1 39, 39 × 4 எவ்வளோ? 156, 156 ப்ளஸ் 3 159. சரிங்களா? ஓகே, இது எல். ஸோ அப்போ எஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 20, ஏன்னா 40/2 20, 3 ப்ளஸ் 159 வருமா? அப்போ கூட்டும்போது எவ்வளோ ஆச்சு? ரெண்டும் சேர்ந்து 162 ஆயிடுச்சா? 162 ப்ளஸ் 20 இன்ட்டு 20 எவ்வளோ? 324, 3 2 4, ஒரு 0. சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்லாம் விட்டு வரக்கூடாது. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா வேணால் நம்ம யோசிக்கலாமே தவிர, இப்படி இந்த மாதிரி உறுப்புகள் வரை கூடுதல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தெரியலனா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே, இது நான் கொஸ்டின் நம்பர் 1 நான் பண்ணிட்டேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2 நீங்கள் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்களேன். ஏ வேல்யூ எத்தனை கொடுத்துருக்காங்க? 6. டி வேல்யூ 13ல் 6 போனால் எவ்வளோ? 13 - 6 7. எல் வேல்யூ 97. சரிங்களா? 3 வேல்யூ கொடுத்துட்டாங்களா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? என் கண்டுபிடிக்கலாமா? என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இங்கேயே கூட பண்ணிடுறேன். எல் - a பை டி ப்ளஸ் 1. ஸோ 97 - 6னா 91/7 ப்ளஸ் 1. 91/7னா 13. 13 ப்ளஸ் 1 ஆன்சர் 14. இப்போ என் வேல்யூ கிடச்சிருச்சா? என் வேல்யூ 14ன்னு வந்திருக்கு. என் வேல்யூ 14னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் தானே? அப்போ SN ஈக்குவல் டு n/2 a ப்ளஸ் எல். அப்போ 14/2 SN ஈக்குவல் டு 14/2 a ப்ளஸ் எல். 97 ப்ளஸ் 6 103. கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம். 7 × 103 எவ்வளோ? 7 100 700, 7 3 21, 721 கூடுதல். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின் தான், இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் 2வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீனில் ஏதோ ஸ்டெப்பு தெரியல அப்படின்றப்போ நம்ம டெலகிராம் சேனலில் இந்த கொஸ்டின் யாருக்காவது தெரியலைன்னா அவங்க சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃபோட்டோ எடுத்து அதில் போடுங்க. குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ போட்டுவிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேளுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா அப்படி தெரியாத கொஸ்டின் நான் கொடுக்க மாட்டேன். இது ஈஸி தானே. ஏ வேல்யூ இங்கே இருக்குது. 97லேருந்து 102னா எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கு? -5. இதில் கொஸ்டின் கூட சொல்லிடுறேன் பாருங்கள். A 102, டி வேல்யூ -5,
n வேல்யூ 27 சரிங்களா. இப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சுல்ல. L ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிங்க, Sn ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணோமா, அதே ஃபார்மட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. 5 தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, 5 தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை கூட நம்ம 2 ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம்ப்பா. ஒரு மெத்தட் நீங்க யோசிச்சிருப்பீங்க, 5 தொடங்கி ஒற்றை முழுக்கள், அப்போ 5 தொடங்கினா 5, 7, 9 இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸை கூட்டணும்னா 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சரி, இப்போ இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் 2 மெத்தடில் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம், ஒற்றை எண்களின் கூடுதல் ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ஒன்று ஒற்றை எண்களின் கூடுதல் ஃபார்முலா இருக்குது. இன்னும் ஒன்று நம்ம இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, Sn ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d இந்த ஃபார்முலாலையும் பண்ணலாம். இப்போ Sn நம்ம 480ன்னு எடுத்தோம்னா n தான் தெரியாது, /2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 2a, அப்போ 2 × 5 10 ப்ளஸ் n - 1 நமக்கு தெரியாது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 2 இருக்கும் சரிங்களா. உள்ளே கொண்டு வந்து மைனஸ் பண்ணுங்கள். இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 960 இஸ் ஈக்குவல் டு இந்த 10, இந்த 2 உள்ளே வரப்போ என்ன ஆகும், என்ன வெளியே வச்சுக்கோங்க, 10 + 2n - 2 10 - 2 8. அப்போ 960 இஸ் ஈக்குவல் டு 10n, சாரி 10 - 2 கழிச்சே போட்டனால 8. அப்போது 2n² + 8n அப்படின்னு எடுக்கலாமா. இந்த மாதிரி கொண்டு வந்து ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு வழி சரிங்களா. இன்னொரு வழி நான் சொல்கிறேன் பாருங்கள். 5 + 7 + 9 ஓகே. இப்போது 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 2 n வரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, ஸ்மால் n² படிச்சிருக்கீங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்மால் n² அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ இங்கே நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 480 வந்திருக்கு. இந்த 480 எந்த ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது, இப்போ இவ்வளோ தேவையான இவ்வளோ தேவையே கிடையாது. 480 இப்போ இந்த மாதிரி தான் வந்து நிற்கும் கடைசியில் சரிங்களா. 480 எந்த ஸ்கொயர் பக்கத்தில் வந்திருக்குன்னு நம்ம தான் பார்க்கணும். 480 அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484 ஓகேவா. சரி, அப்போது இந்த நம்பர் கூட ஒரு 4 கூட்டினா 22 நம்பரை ஸ்கொயர் பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியுதா. இந்த நம்பர் கூட 4 கூட்டினா 22 நம்பர் ஸ்கொயர் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, நமக்கு இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், 1ங்கிற நம்பரும் இல்லை, 3ங்கிற நம்பரும் இல்லை. அப்போ அதனால தான் என்ன ஆயிருக்கு, இந்த 4 இங்கே மைனஸ் ஆயிருக்கு. புரிஞ்சதா. அப்போது இந்த 1, 3 இருந்தால் இந்த இடத்துல மொத்தம் 22 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். 22 நம்பர் இருந்தால் தான் 22 ஸ்கொயர் என்ன வரும், 484 வரும். கேபிட்டல் n² ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஸ்மால் n கொடுத்தா கேபிட்டல் n கண்டுபிடிக்கிறது சரிங்களா. 22 நம்பர் இருந்தால் தான் 484 வரும். ஸோ இங்கே 2 நம்பர் மிஸ் ஆகுது இல்லையா. அப்போ 22ல் 2 நம்பர் மிஸ்ஸிங். ஸோ ஆன்சர் 20. ஓகேவா, அவ்வளோதான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் 20 நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இது ஈஸி சரிங்களா. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி 2n² + 8n - 960 = 0 இந்த மாதிரி தான் எழுதணும் சரிங்களா. ஸோ இதை டேலி பண்ணும்போது இந்த நம்பர் அங்கே ஆப்போசிட்டில் போச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து பெருக்கிறப்போ 1920. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 8 வரணும். ஸோ எது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 வரும் அப்படின்னு பார்க்கணும். 1920ஐயும் கழிச்சா 8 வரணும், கூட்டினா 1920 வரணும். ஸோ இங்கே மைனஸ் பெருக்கிறப்போ சரிங்களா, கூட்டுறப்போ 8 ஆன்சர் வரணும். அப்போ பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் மெத்தட் சரிங்களா. ஸோ அப்போது இந்த மெத்தட் பண்ணுறத விட இந்த மெத்தட் பண்ணுறது பெஸ்ட்டு என்னை கேட்டிங்கன்னா சரிங்களா. நான் எப்பயுமே இந்த மாதிரி மெத்தட் தான் ஒமிட் பண்ணுவேன் உங்களுக்கு. இது தேவையில்லாத போய் நீங்களாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ABCD வேறு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். 10, 15, 20, 22 இல்லை 25 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொஸ்டினில் வேறு கொடுத்துருப்பாங்க. 22. ஸோ இப்படி கொடுக்குறப்போ நம்ம இதை வச்சு கூட டேலி பண்ணலாம் சரிங்களா. 1லேருந்து ஆரம்பித்தா 22 கரெக்ட், 2 நம்பர் இல்லாதனால 20 கரெக்ட். அப்படியே கெஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும்
ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா, ஆட் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர்ன்றது நமக்கு நார்மலாகவே தெரியும். சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம டேலி பண்ணணும். அடுத்த கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு 4n-3, முதல் 28 உறுப்போட கூடுதல் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம T1, T2, T3, T28 வரை கண்டுபிடிக்கலாமா? எண்ணாவது உறுப்புன்னு சொல்கிறதுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், Tn எடுத்துக்கலாம். Tnக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க, 4n-3. ஓகே. கொஸ்டின் நம்பர் 3மா, எண்ணாவது உறுப்பு 4n-3, 28வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ Tn is equal to 4n-3, T28 is equal to என்னன்னு கேட்குறாங்களா, உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. சாரி, அப்போ கேட்டிருக்கிறது S28, T28 கிடையாது, எஸ். சரிங்களா, S28 கேட்குறாங்க. சரி, இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? S28 is equal to ஃபஸ்ட்டு T1 பார்க்கலாமா? T1 பாருங்கள். T1 equal to 4 - 3 1. T2 is equal to 8, 8ல் 3 போனால் 5. ஓகே. T3 is equal to 4 3 12, 12ல் 3 போனால் 9. ஓகே. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, A வேல்யூ 1, டிஃப்ரென்ஸ் D equal to 5ல் 1 கழிச்சிங்கன்னா 4. சரிங்களா, இப்போ T28 equal to எவ்வளோன்னு தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா 28வது உறுப்பு T28 equal to A plus n-1 into D தானே ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சா லாஸ்ட் டைம் தெரிஞ்சிருமா? இந்த டைம் தான் லாஸ்ட்டு தானே L28. ஸோ அப்போது A வேல்யூ 1, n-1 எடுத்திங்கன்னா என்ன வரும், 28 - 1 27, D வேல்யூ 4. அப்போது 27 × 4 எவ்வளோ, 27 2 54, 54 2 108, 108 + 1 109, T28. அதாவது இங்கே நம்ம சொல்லணும்னா Lன்னு சொல்லலாம். இப்போ S28 கேட்டிருக்காங்களா, S28 is equal to நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுவோம், n/2 A + L. அப்போ 28/2, A வேல்யூ எத்தனை 1, L வேல்யூ 109. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 14. கரெக்டா, n/2 A + L, T28 தான் கண்டுபிடிச்சாச்சுல்ல. ஓகே. அப்போது 14 × 110. கரெக்டா, A வேல்யூ 1, D வேல்யூ 4. ஏன்னா ஸ்கூல் புக் கொஸ்டின் இல்லையா, மிஸ்டேக் வந்துடக்கூடாது, அதனால இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிறேன். D வேல்யூ 4 ப்ளஸ் n/2. ஓகே. n-1 into D, n-1னா 27, 27னா 4 27, 28 100னா 108, 109. அப்போ L வேல்யூ 109. அப்போ n/2 A + L கரெக்டு, n/2 A + L. ஸோ 14 × 110, 14 × 100 1400, ப்ளஸ் 14 × 10 140, டோட்டலாக 1540. கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இப்படி பண்ணலாம். இதுதான் இதோட லாஜிக். ஓகேவா, டேரெக்டாக எடுத்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் நம்பரும் கிடச்சிருச்சு, லாஸ்ட் நம்பரும் கிடச்சிருச்சுல்ல, n வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ n/2 A + L தான் பெஸ்ட் வே. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஒரு குறிப்பிட்ட தொடரில் n உறுப்புகளின் கூடுதல், n உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3n. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. n உறுப்புகளின் கூடுதல், அதாவது Sn கொடுத்துருக்காங்களா, Sn equal to 2n² - 3n. Sn equal to 2n² - 3n. Sn equal to 2n² - 3n. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? T1 equal to S1, T2 equal to S2 - S1, T3 is equal to S3 - S2. போன கிளாஸ்லேயே பார்த்தோம். போன கிளாஸ் தெளிவாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்பரோட சொன்னேன் உங்களுக்கு, ஏன்னா திரும்ப திரும்ப அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. போன கிளாஸில் பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மெட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ அப்போ அதில் Sn equal to 2n² - 3n அப்படின்னு எடுத்துருக்கோமா. அப்போது இந்த இடத்துல S1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். S1 equal to 2 1² 2,
இங்கே 1 அப்போ ஆன்சர் -1. S1 ஈக்குவல் டு நமக்கு என்னது T1 ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் -1. ஓகே S2 ஈக்குவல் டு 2 into 2 square 4 into 2 8 minus 3 into 2 6. So answer is 2. Correcta? 2 square 4 8 correct 8 minus 3 into 2 6 தான் வரும். அப்போ ஆன்சர் 2. S2 வந்து 2னா இப்போ நமக்கு என்ன வேணும் T2. அப்போ T2 ஈக்குவல் டு 2 minus of -1 equal to 3. இப்போ 3 அப்படிங்கிறது T2 கரெக்டா? இப்போ இதிலிருந்து T1 வேல்யூ என்ன வந்திருக்கு -1, T2 வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே S3 கண்டுபிடிக்கிறோம். அடுத்து S3 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 3 square minus 3 into 3. ஸோ அப்போ 2 into 3 square எவ்வளோ 9 9 2 18 minus 9. So answer is 9. இப்போ இது S3 T3 அப்போ என்ன வரும் T3 equal to 9 minus S2 3. அப்போ ஆன்சர் இஸ் 6. கரெக்டாக 9 minus சாரி S2 தானே T2 கிடையாதுல்ல S2 9 minus 2 9 S2 இதுலேருந்து கழிக்க வேண்டியது இங்கே இருக்குது S3லேருந்து S2 தான் கழிக்கணும். சரிங்களா? அப்போது 9 minus 2னா 7. ஓகே இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1 3 7 அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த சீரீஸ் கரெக்டான எப்படி செக் பண்ணலாம்னா இதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்க D ஈக்குவல் டு 3 minus of -1 அதாவது T2 minus T1 ஈக்குவல் டு 4 வருது. இது D1 D2 ஈக்குவல் டு 7 minus 3 அப்போவும் 4 வருது. இப்படி வந்தால் இது என்ன தொடர் வரிசை? இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் புக் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசை சரி நிரூபிச்சாச்சா? ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புக்கள் முறையே 125 மற்றும் 0 எனில் அந்த தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அதாவது S35 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 104வது உறுப்பு 4வது உறுப்பு 125 0ன்னு சொல்கிறாங்களா? 104வது உறுப்பு அப்போது T104 104வது உறுப்பு 125 T4 4வது உறுப்பு 0ன்னு சொல்லிட்டாங்க. S35 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி நம்ம இதை இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு T104 அப்படின்னா A + 103D ஈக்குவல் டு 125. A + 3D இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் 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 ஏ என்ன ஆகிரும் கேன்சல் ஆகும். அப்போ 100D இஸ் ஈக்குவல் டு 125 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா D இஸ் ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு கிடைக்குதா? ஏன்னா 5 25 4 25. ஓகே இப்போ இதை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். A + 3D சரிங்களா? இல்லை A + 103D எதனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ A + 3D ஈக்குவல் டு 0னா A ஈக்குவல் டு -3D அப்படின்னு எடுக்கலாமா? இந்த சைடு கொண்டு வந்துருப்போம். இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் கொண்டு வந்துட்டோம். அப்போ A இஸ் ஈக்குவல் டு -3 D வேல்யூ வந்து 5/4. அப்போ A ஈக்குவல் டு -15/4ன்னு வருது. இப்போ ஏவும் கிடச்சிருச்சு டியும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? S35 வேணுமா? SNக்கு ஃபார்முலா என்ன? n/2 2A + n - 1 into D. S35 is equal to 35/2 2A. அப்போது 2 into -15/4 plus n - 1 into D. n - 1 எவ்வளோ? 34 into D வேல்யூ 5/4. சரிங்களா? ஓகே இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வந்துடும்.
இதில் 2 டைம் எடுத்தீங்க அப்படின்னா 17 வந்துடும் இங்கே. சரிங்களா? 17 34. ஓகே, அப்போ இங்கே வெளியே என்ன இருக்குது? 35/2 உள்ள -15/2 ப்ளஸ் 17 85/2ன்னு வரும். ஸோ இதோட ஓவரால் ஆன்சர் நமக்கு என்ன வருது? கீழே ஃபுல்லாக 2 தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே 2 ஆக்கிடலாமா? 35/2 இதோட ஆன்சர் 70/2 அப்படின்னு வரும். ஸோ 2 × 2 கீழே என்ன இருக்குது? 4. 2 × 2 4 எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை கூட கேன்சல் பண்ணலாமா? இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணி 35 மாற்றிடுவோம். அப்படி மாற்றிட்டோம்னா 35 ஸ்கொயர் பைன்னு வருமா? 35 ஸ்கொயர் நமக்கு தெரியும். 5 ஸ்கொயர்னா 25, 3 × 4னா 12, 1225/2ன்னு ஒரு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்தால் கரெக்டு. இல்லை எனக்கு டோட்டலாக டெசிமலில் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பாதியாக்குங்க. 612.5 வந்தாலும் கரெக்டு. நான் பிரித்தா அப்படி தான் பிரிக்க முடியும். 612 ரூபா 50 பைசா. ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஸ்என் கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். தென் அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. 480க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. 449 வரை ஒற்றை மிகை முழுன்னு கொடுக்குறாங்களா? சரி, ஓகே. அப்போ 1லேருந்து 449 வரை கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் பாருங்க. 1 + 3 + 5 எக்ஸட்ரா டு 449 வரை கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என் வேல்யூ கண்டுபிடிங்க. ஏ இருக்குல்ல, இங்கேயே ஏ வேல்யூ இருக்குது, உங்களுக்கு எல் வேல்யூ இருக்குது இதுலையே. ஸோ அப்போ என் கண்டுபிடிச்சிங்கன்னா எல் - a/d + 1 தானே. அப்போ 448/2 + 1 224 = 225. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் ஒருவேளை கூடுதல் அப்படின்னு சொல்கிறதுனால S225 = n/2 a + l சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரும். இல்லை நமக்கு தான் தெரியுமே ஆட் நம்பரோட ஃபார்முலா. ஆட் நம்பருக்கு கேபிட்டல் n² படிச்சிருக்கோமே. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 225 நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணாலும் டைரெக்டாக ஆன்சர். 5ல் முடிஞ்சா 25. சரிங்களா? 22 × 23. அப்போது 22 ஸ்கொயர் எவ்வளோ? 484. அது கூட ஒரு 22 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தா ஆன்சர் ஓவர். சரிங்களா? இதை வந்து எப்படி பெருக்கணும்னா 22 × 23. அடுத்த நம்பர் கூட தானே பெருக்க போகிறோம். ஸோ பெருக்கினா என்ன ஆகும்? 46 46. ஸோ அப்போ ஆன்சர் 6 0 5. 2 23 46, 2 23 46. சரிங்களா? 22 × 23. ஸோ 50 6 25. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா என்ன வரும்? n/2 அப்படின்னு போடுறப்போ 225/2 a + l 450. கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 225 தான் வரும். ஸோ 5 5 பண்ணிங்கன்னா 25. ஸோ அப்போ 22 × 23 அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 22 23 பண்ணுற மாதிரி இருக்கும். 3 பண்ணிங்கன்னா 66. ஸோ இதெல்லாம் 44. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 6 4 10க்கு 0 மிச்சம் 1 5. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? 506 25. சேம் ஆன்சர் வருதா? ஸோ எப்படி பண்ணாலும் இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாமா? கொஞ்சம் நம்மளா ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத ஈரெண்களின் கூடுதல். ஓகே, 4ஆல் வகுப்படாத அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4ஆல் வகுப்படும் கண்டுபிடிச்சிட்டு ஃபுல் எண்களின் கூடுதல் பார்த்துட்டு 4ஆல் வகுப்படுமை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத எண்கள். ஓகே, அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் வகுப்படும் எண்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 4ஆல் வகைப்படுதா 4ஆல் வகுப்படும் 900 வகுப்படும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 604. 602 902. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 602லேருந்து 602லேருந்து 902 வரைய நாட் டிவிசிபிள் பை 4 இதானே கேட்குறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, 602 அப்படின்றப்போ இடையே கரெக்டான வார்த்தை முக்கியம். இடையேன்னு தானே கொடுத்துருக்காங்க. இடையே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 603 604. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 901 வரை கால்குலேட் பண்ணலாமா? இதை நீங்களே நார்மலாக கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா இது ஏன்னு எடுத்துக்கோங்க,
இதை எல்லுன்னு எடுங்க. டி வந்து 1 தான். எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா என் வேல்யூ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 போட்டு இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே சம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என் வேல்யூ எவ்வளோ வரும்னு பாருங்க. என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ எவ்வளோ? 901ல் 603 கழிக்கணும். 298 வருமா? டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 49 149 ப்ளஸ் 1 150. என் வேல்யூ 150 நம்பர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் மைனஸ் ஏ பை டி. டி வந்து 1 தானே, 299 நம்பர்ஸ் தான் வரும். சாரி, நம்மளா பண்ணுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதா செய்யும். பட் அதை நீங்கள் இப்போ பண்ணும்போதே திருத்திட்டீங்கன்னா எக்ஸாமில் வராது. எல் மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்திங்கன்னா 298 வருதா? 298 பை டி வந்து 1 தானே, ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 299. ஓகே, என் வெளியே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2. இப்போ தான் ஏ ப்ளஸ் எல் 602 ப்ளஸ் 603 ப்ளஸ் 901. அப்போது 299 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 1504 வரும். சரிங்களா? டிவைடட் பை 2. அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 752. ஸோ இப்போ 299 752 கூட பெருக்கணும். இப்போ கிடைக்கிறது தான் உங்களுக்கு எஸ்என் கூடுதல் கிடைக்கும். சரிங்களா? இதை பெருக்குங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோ நான் சொல்லிட்டேன். இதை பெருக்கினீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதை பெருக்கி வந்த ஆன்சர்லேருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டிவைட் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டிவைட் ஆகிறத கண்டுபிடிச்சி கழிச்சிருவோம். கரெக்டாக டிவைட் ஆகிறத கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 604 608 இப்படியே போய் கடைசி 900. ஏன்னா 902 டிவைட் ஆகுதுல 900. அப்போது இந்த இடத்துல இது ஏ, இது எல். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வேல்யூ 4. இதை எடுத்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? n is equal to L minus A மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 4 போச்சுன்னா 296 டிவைடட் பை L minus A by D ப்ளஸ் 1. 7 4 28 மிச்சம் 16 4. அப்போ n ஈக்குவல் டு 75 அப்படின்னு கிடைக்கும். இப்போ n வேல்யூ 75 அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? Sn ஈக்குவல் டு n by 2 A ப்ளஸ் L 1504 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 752. ஸோ இதோட ஆன்சர் Sn ஈக்குவல் டு 75 இன்ட்டு 752. இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக யோசிக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் கழிக்கிறப்போ 2லேருந்துமே 752 காமனாக வெளியே எடுத்துட்டு 299ல் 75 கழிச்சா போதும். 299ல் 75 போனால் எவ்வளோ வரும்? 752 இன்ட்டு ஏன் கழிச்சிருக்கேன்னு தெரியுதா? அது மொத்தமாக கழிக்கிறப்போ 2லேயும் காமனாக 752 இருக்குல்ல, வெளியே எடுத்துட்டோம். இன்ட்டு 299 மைனஸ் 75. 300ல் 75 போனால் 225. அப்போது 224. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மைனஸ் பண்ணிக்கலாம். 752வை 224ஆல் பண்ணணும். 4 2 8 20க்கு 0 மிச்சம் 2 4 28 2 30 3008. ஸோ இப்போ 2 டைம் போட்டிங்கன்னா இது 3008. அப்போ இது என்ன வரும்? அதில் பாதி 1504 வருமா? 1504 1504ன்னு வரும். ஸோ 8 4 4 8 6 1 1684448 வந்து இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன். ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி ஆன்சர் கரெக்டா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அடுத்ததில் மாற்றிக்கலாம். பட் ப்ரொசீஜர் இதுதான். சரிங்களா? ப்ரொசீஜரும் இதுதான், ஆன்சரும் இதுதான். ஆல்மோஸ்ட் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறது தான். ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படியே நான் இங்கே சால்வ் பண்ணுறது தான். பட் ப்ரொசீஜரையோ செம்மையோ பொறுத்தவரை 99.9% மிஸ்டேக் இருக்காது. ஆஸ் பர் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரலாம். பிகாஸ் நான் பார்த்து எழுத மாட்டேன். அது ஒன்று தான் என்கிட்ட உள்ள விஷயம். ஸோ அப்படி எழுதாதனால தான் இப்போவுமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. எக்ஸாமில் 25 போட முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களுமே அந்த ஹேபிட்டை வச்சுக்கோங்க. தப்பு ரைட்டு ரெண்டாவது நம்ம சால்வ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். ஒரு டைம் வேணால் செக் பண்ணிக்கலாம். 602 to 902 இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஸ்டின். பேஜ் நம்பர் என்னது?
பேஜ் நம்பர் 67. பேஜ் நம்பர் 67, கொஸ்டின் நம்பர் 7. பேஜ் நம்பர் 67, கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புக் பேக்கில் ஆன்சர் செக் பண்ணிடுவோம், நம்ம பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லி. .6 தானே கொஸ்டின் நம்பர் 7. பின்னாடி ஆன்சர் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பண்ணோன்னா கரெக்டான பின்னாடி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு 3 மணி. ஏன்னா தனியாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுவேன். பட் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். இப்போ நான் பண்ண எத்தனை கொஸ்டின்மா? சரி, ஓகே. நான் இப்போ ஒரு 3 கொஸ்டின் நம்ம அப்படியே வெரிஃபை கூட பண்ணிடலாம். 612.5 வந்துச்சா? எஸ், நம்ம பாதியாக்கி பார்த்தோம். அடுத்து 50, 6, 25 வந்துச்சு. அடுத்த கொஸ்டின் கரெக்டு. 168, 448 வந்திருக்கு அந்த கொஸ்டினுக்கு. நம்ம பண்ணது எங்க? எஸ், 168, 448 வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? எஸ், 168, 448. அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. சூப்பர். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ நான் கான்ஃபிடண்டாக பண்ணிட்டு இப்போ செக் பண்ணோம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி செக்அப் வச்சுக்கோங்க எப்பயுமே. நான் ஸ்கூல் புக் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கும். ஆன்சர் எடுத்து நம்ம பண்ணது கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளுங்க. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே கரெக்ட். சரிங்களா? செக் பண்ணியிருக்கேன், நானே செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா சில பேருக்கு இதுவும் தெரியாது, ஸ்கூல் புக் பின்னாடி ஆன்சர் இருக்குன்னே தெரியாது. ஸ்கூல் புக் பிடிஎஃப் வச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நிறையா டைம் நான் செக் பண்ணியிருக்கேன். நான் பண்ணும்போதே கிளாஸ்லேயும் நிறையா டைம் செக் பண்ணுவேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் நான் பண்ணி தப்பு வந்ததில்லை. அப்படி ஏதாவது 1 or 2 கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, பண்ணாலும் நான் திரும்ப அதை எடுத்து மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி. மேக்ஸ் இருக்காதுமா. மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இருந்தாலும் நீங்கள் உங்களை ஒரு தடவை நம்பி ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பண்ணது நல்லா கண்டிப்பாக கரெக்ட்னா நான் பண்ணதையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ்டேக் இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரிங்களா? ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரதான் செய்யும். இது வரைக்கும் வரல, இப்போ வரல. சரிங்களா? வந்துச்சுன்னா சொல்கிறேன். பட் நம்ம பண்ணுற மெத்தட்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெத்தட்லாம் நம்மளை தாண்டி வேறு புது மெத்தட்லாம் கிடையாது. நம்ம பண்ணுறது தான் ஃபைனல் மெத்தடே. ஓகே, இப்போ எத்தனாவது கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 7 முடிச்சிட்டோமா? 8வது கொஸ்டின் பாருங்கள். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையாக 40,000 ரூபாயை உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா 10 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் செலுத்தலான்றாங்க. ஃபஸ்ட்டு மாதம் 4,800 ரூபாய், 2வது மாதம் 4,750 ரூபாய், 3வது 4,800 அப்படி செலுத்திட்டு வந்தார்னா 10 மாத தவணைகள் செலுத்திய தொகை எவ்வளவு? மாதத்தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக எவ்வளவு செலுத்துகிறார்? ரெண்டும் ஒன்று தான். இந்த எவ்வளோ கூடுதல்னு கேட்டால் அவர் செலுத்திய மொத்த தொகை தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ கொடுக்குறாரு? மொத்தம் 10 மாதம் 4,800லேருந்து ஆரம்பிக்கிறாரு. 50 குறையுதா? ஓகே, 4,800, 4,750. சரி, ரகு ஃபஸ்ட்டு மாதம் செலுத்துகிற தொகை 4,800, 2வது மாதம் 4,750, 3வது மாதம் 4,700, 4,650, இப்படியே போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை மாதம் சொல்கிறாங்க? n = 10 months, 10 மாதம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் ஏ வேல்யூ 4,800, n = -50. சரிங்களா? ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வராது. சரி, n இல்லை, டி இல்லை, அது டிஃப்ரென்ஸ். n -50, n வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்து லாஸ்ட் மாதம் எவ்வளோ செலுத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை மொத்தமாக எவ்வளோ செலுத்தினார்? SN = அவர் செலுத்திய தொகை 2a + ஃபார்முலா என்னது நமக்கு? n/2 2a + n - 1 × d. சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ 10/2 2a, அப்போது 9,600, 2 × 4,800 போட்டிங்கன்னா ப்ளஸ் n - 1, 10 - 1 9, d வேல்யூ -50. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5, மேலே 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9,600 - 450. ஸோ அப்போ 5 × 9,150. ஸோ 9,150 × 5ன்னு வந்திருக்கா? 10 டைம் அப்படின்னா 91, 500ன்னு வரும் 10 டைம். அப்போது 91,500
500 அப்படின்றது 10 டைம். அதில் பாதி எவ்வளோ அப்படின்னா இதில் வந்து 45,500 ப்ளஸ் ஒரு 250 45,750 இப்போ செலுத்துகிறார்னு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கான கொஸ்டின் என்ன? இவர் மொத்தம் செலுத்துற தொகையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின், அவர் மொத்தமாக எடுத்திருந்தா 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காரு? 45,750 கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போது அவர் அசலை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக செலுத்தியிருக்காரு? இங்கே பாருங்க, 5,750 ரூபாய் அதிகமாக செலுத்தியிருக்கார். அவ்வளோதானே கொஸ்டின். முடிஞ்சா செக் பண்ணிக்கோங்க, பின்னாடி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திரும்ப செலுத்துகிறார். முதல் மாதம் 400, அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்ததை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார் எனில் எவ்வளவு நாளத்தில் கடனை அழைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. 65,000 வரணும் டோட்டலா. 400 300 கூடுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் 400, ஃபர்ஸ்ட் மந்த் 400, அடுத்த மாதம் 700, அடுத்த மாதம் 1000, இப்படியே கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா? எஸ்என் மொத்தமாக கொடுக்க 65,000 ரூபாய் கொடுக்கணும். 65,000 6,500, 65,000 ரூபாய் கரெக்டு. அப்படியே கூடிக்கிட்டே போனால் எத்தனை மாதத்துல கட்டி முடிப்பார்னு கேட்குறாங்க. சரி, அப்போ ஏ வேல்யூ எவ்வளோ? ஏ வேல்யூ 400. சரிங்களா? டி வேல்யூ எவ்வளோ? 700ல் 300, 400 போனால் 300. இப்போது எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, n/2 2a + n-1 × d. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல n/2 என்னது நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். n/2 இங்கே நமக்கு 65,000 ரூபாய் டோட்டலாக கொடுக்கணும்னு தெரியும். 2a அப்படின்னா 2 × 400 800 ப்ளஸ் n-1 நமக்கு தெரியாது, n-1 × d வேல்யூ 300. சரிங்களா? ஓகே, இப்போ n நமக்கு வேணும், அதை அப்படியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இல்லாட்டி 1,30,000 மாற்றிடுங்க. இது 65,000 மாற்றிடலாம்ல, 1,30,000 மாற்றிடலாம். ஈக்குவல் டு இங்கே எண் இருக்குது, எண் உள்ளே இருக்கட்டும் அப்படியே. இது வந்து 800 + 300 n - 300 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? 800ல் 300 போனால் அப்போ 500 மாறிடுமா? அது இந்த 1,30,000 அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து எண்ணெய் உள்ளே கொண்டு வருவோம். எண்ணெய் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து 500 மாறிடும். இந்த எண் இங்கே வர்றப்போ 300 n² + 500 n ஆயிருமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 அப்படியே இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் 2 0 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 0 0 முதல்ல கேன்சல் பண்ணிடுவோம். 2 0, இங்கே 2 0, இங்கே 2 0, மொத்தமாக கேன்சல் பண்ணனால தான். இப்போ எல்லாத்துலேயுமே 100 வெளியே எடுத்து அங்கே 100 இங்கே 100 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறும் நமக்கு? 3n² + 5n - 1,300 = 0ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதுவரை நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை ஆப்ஷனில் கொஸ்டின்ஸ் ஆப்ஷனில் இருந்தால் ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது பெஸ்ட் வே. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் காரணிப்படுத்துக. இப்படி இந்த மாதிரி காரணிப்படுத்த சொல்லி வந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த 3 அங்கே கொண்டு போய் பெருக்கும். 3 பெருக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது கூட்டும் போது என்ன வரணும், கழிக்கும் போது, அதாவது பெருக்கும் போது என்ன வரணும்னு கிடைக்கணும். இந்த 3 கொண்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 3 13 39, 3,900 வரும். மைனஸில் இருக்குது. இது பெருக்கும் போது. ஓகே, கூட்டும் போது வந்து 5 தான் வரணும். சரிங்களா? அப்போ 3000 பக்கத்தில் நான் இதை எப்படி யோசிக்கணும்னா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 60 65 டி 70, இது கூட 55 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் ஆன்சர் வரும். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே 5 இருக்குது, இது பெருக்கும் போது நியர்பை வந்திருக்கா, எந்த ஸ்கொயர் பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். எந்த ஸ்கொயர் பக்கத்தில் வருது? 60 ஸ்கொயர் 6 6 36, 70 ஸ்கொயர்னா 49,000. அப்போது 60 பக்கத்தில் தான் இருக்குது ஆன்சர். நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் கூட்டும் போது 5ன்னு வரணும். சரிங்களா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே வந்து 3n² இருக்கிறதுனால 3n 3n கீழே போட்டோம். இதை எப்படி பெருக்கும் போது மைனஸ் வரணும், இது வரணும்னா எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 60 65 வருதா? ஏன்னா 60 3600, அது கூட ஒரு 5 டைம் போட்டிங்கன்னா அது ஒரு 300 கரெக்டாக வரும். 60 65, 65ல் ப்ளஸ்ஸு 60ல் மைனஸு. இப்போ ரெண்டையும் பெருக்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ரெண்டையும் பெருக்கும்போது இந்த ஆன்சர் வருதா? ரெண்டையும் கூட்டும் போது இந்த ஆன்சர் வருதா?
எஸ், அப்போ நம்ம பண்ணது கரெக்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் ஆகி 20ன்னு வந்துடும். அப்போது ஒரு ஆன்சர் n-20, ஒரு ஆன்சர் n-20, இன்னொரு ஆன்சர் 3n + 65. சரிங்களா? இதை நம்ம ஈக்குவேஷன் வந்து வெளியே எடுத்தோம்னா n = 20. சாரி, நான் இந்த ஈக்குவேஷனை சொல்லிட்டேன், ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும்னு. அந்த ஈக்குவேஷனுக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்காதுல்ல, அது வந்து n வேல்யூ தான். அதுக்கப்புறம் நான் வெளியே எடுக்கும்போது இருக்கு பாருங்க, இதுதான் ஆன்சர் இருக்கு. சாரி, ஆன்சர் வந்து 15, 20, 25, 30 இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம இதை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இது புரியுது இல்லை? 3n கீழே வந்திருக்கு, அதை பார்க்காம நம்ம 16 நினைச்சிட்டோம். 3n தான் 3ஆல் கேன்சல் பண்ணுவோம்ல. n = 20ன்னு ஒரு ஆன்சர் வரலாம். இல்லைன்னா இன்னொரு ஆன்சர் எப்படி வரலாம்? n = 20 ஒரு ஆன்சர், இல்லைன்னா 3n = -65. அப்போ n = -65/3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்பயும் மைனஸில் வரக்கூடாது. n நெகட்டிவில் வரலாமான்னா வரவே கூடாது. அப்போ n = 20 தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ n = 20. சரிங்களா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் 400லேருந்து கூட்டிக்கிட்டே வர்றீங்க. 400, 700, 1000 இப்படியே கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் கொடுக்குறப்போ 65,000 கொடுக்கறதுக்கு எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மந்த் ஆகும்னு சொல்கிறாங்க. 20 மந்த். ஓகேவா? மொத்த வேல்யூ அப்போ எவ்வளோ வருது? 20 மாதம் வருது. சரிங்களா? ஸோ இதில் தப்பாக என்ன கால்குலேட் பண்ணிடக்கூடாதுன்னா, ஒவ்வொரு மாதமும் 300 தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 300 கூட்டிடக்கூடாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு மாதம் 300, அடுத்த மாதம் அப்போ என்ன ஆகும்? 600 மாறும். அடுத்த ஒரு 300 சேரும்ல, அடுத்த மாதம் 900 மாறும். இப்படி கூட்டிக்கிட்டே போகிறது. 1லேருந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 300 கிடையாது, இதில் 300, அடுத்து அப்போ இங்கேருந்து வந்து 600, அந்த மாதிரி கால்குலேஷனில் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம சில பேர் என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 300 20 300ன்னு எடுத்தால் 6000 தானே வருது. அது 6000 கிடையாது. பட் ஒவ்வொரு மாதமுன்றப்போ நீங்கள் வெறும் 300 தான் கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே 300, அடுத்து 600, அடுத்து 900 அப்படி கூட்டிகிட்டு போகுதுல்ல மாதம்ன்றப்போ. ஸோ அப்போ டோட்டலாக வர்றப்போ இதான் மெத்தட். சரிங்களா? ஆன்சர் 20 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 20 கரெக்ட் ஆன்சர். ஸ்கூல் புக் கொஸ்டின் இப்படி தான்ப்பா, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், எஃபோர்ட் போட்டு. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஈஸி. ஸோ இப்போ அதுக்கடுத்து பெருக்கு தொடர் வரிசை, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். பெருக்கு தொடர் நம்ம டேரெக்டாக போகலாமா இல்லை எல்சிஎம் கசிஎஃப் போயிடலாமான்னு சொல்லி. பெருக்கு தொடரில் கொஸ்டின்ஸ் கம்மி தான், ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். பட் ஏபியில் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதை ஹோல்டு பண்ணி கூட நம்ம எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு கூட பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரே ரொம்ப ட்ரையாக போய்கிட்டு இருக்கு 12 டாப்பிக்குமே. எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு ஜிபி தனியாக கூட பார்க்கலாம். நீங்கள் வேணால் ஜிபிக்கு நான் சொல்கிறேன் எத்தனை பேஜ் விடலாம்னு சொல்கிறேன், பேஜ் விட்டுருங்க. இல்லைனா ஜிபியை நம்ம எல்சிஎம் கசிஎஃப் முடிச்சுட்டு கூட கண்டினியூ பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்சிஎம் கசிஎஃப் முடிப்போம், அதை முடிச்சுட்டு அடுத்து ஜிபி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 11வது வீடியோ நினைக்கிறேன். 12 12 டே 12 வரை கண்டினியூ பண்ணுவோம். டே 13லேருந்து எல்சிஎம் கசிஎஃப் பார்த்துடலாம். முடிச்சுட்டு மறுபடியும் ஜிபி ஆரம்பிப்போம். ஜிபி ஒரு 5 வீடியோ கொடுப்போம். சரிங்களா? அவங்களுக்கு எல்லா புக்கையும் முடிச்சு கொடுக்குறது தான் என்னோட பிளான். பட் உங்களுக்கு போர் அடிக்காமல் நீங்களும் கரெக்டாக கண்டினியூஸாக படிக்கணும் இல்லையா, அதுக்கும் ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் ட்ரை தான், இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான், அதனால் கவலைப்பட வேணாம். அடுத்து நம்ம எல்சிஎம் கசிஎஃப் போயிடலாம். ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் நம்ம இவ்வளோ முடிக்கிறப்ப நிறைய பேர் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எனக்கு அந்த வியூஸ் தெரியுது இல்லைங்களா, ஒரு 5000 பேர் 4000 பேர் நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க. போக போக ஸ்கூல் புக்கில் போக 5000 3000 4000 2000 1500 கீழே குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் கசிஎஃப் போயிடலாம். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறேன். ஆனால் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அதே மாதிரி நீங்களும் பேலன்ஸ் பண்ணி வந்துடணும். சரிங்களா? ஸோ கஷ்டமான இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஈஸியானதாக பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். கஷ்டமானதை விட தேவையில்லை, கஷ்டமானதாக போகாமல் ஒரு கஷ்டமானது வர்றப்போ ஈஸியானது, மறுபடியும் கஷ்டமான டாபிக், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. கஷ்டம்னு எதுவுமே கிடையாதுமா, நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு XYன்னு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். எல்சிஎம் கசிஎஃப் அந்த அளவுக்கு போக வேணாம், கொஞ்சம் மைண்டில் கால்குலேட் பண்ணலாம். பேசிக் மறுபடியும் வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்கூல் புக் போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போனப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படியே மாறி மாறி வரும். சரிங்களா? ஸோ அதை நீங்களும் அந்த வேவ்லென்த்லேயே வந்துருங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்ளிகேஷன் தான் 30 படிக்கட்டுகள் இருக்கா, அப்போது என் வேல்யூ 30ன்னு கொடுத்துருக்காங்க. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கல் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய செங்கற்களை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகின்றன. ஓகே, 100லேருந்து 2 குறையுது. உச்சி படிக்கட்டை அமைப்பதற்கு அப்போ 30வது, அதாவது T30 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை தேவை? S30 எவ்வளோ? T30 S30. சூப்பர். கொஸ்டின் நம்பர் 10மா நோட் பண்ணிக்கோங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 10, ஒரு செங்கற்களாலான படிக்கட்டு அமைக்கிறாங்க. முத வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 100 செங்கல் இருக்கு. டிஃபரன்ஸ் அடுத்து 98னா -2 குறைஞ்சிக்கிட்டே வருது. T30 கேட்டிருக்காங்க, S30 கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? n = 30 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே,
இதிலேருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? T30 கண்டுபிடிக்கலாமா? T30 ஈக்குவல் டு n/2 சாரி a + n-1 into d ல a + n-1 into d. அப்போ a வேல்யூ நமக்கு தெரியும் 100 ப்ளஸ் n-1 எவ்வளோ? 30 - 1 29, d வேல்யூ -2. அப்போது 30வது ஸ்டெப்பில் எத்தனை செங்கற்கள் இருக்கும்? 100 - 58. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 42 செங்கற்கள் இருக்கும். அதாவது கீழே ஆரம்பிக்கும் போது 100 கல் ஆரம்பித்து 98, 96ன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்து 42 கல்லோட முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது இதுதான் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? எல்லுன்னு எடுத்துக்கலாமே. ஸோ அப்போது S30 = n/2 a + Lன்னு எடுக்கலாம். n/2 வேல்யூ எவ்வளோ? n வேல்யூ 30, 30/2. a வேல்யூ எவ்வளோ? 100. l வேல்யூ 42. ஓகே, அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 15, இல்லை 15 கூட அப்படியே வச்சுக்கோங்க, 30 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணலாம். 30/2 142 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 71. ஏன்னா இப்போ பெருக்கிறது ஈஸி இல்லை. 7 - 3 21, 200, 7 - 3 21, 210, 2100, இது ஒரு 30, 2130 ஆன்சர் தான் செக் பண்ணிக்கோங்க. இது 42, 2130. அப்போ இங்கே என்ன வரும்? உச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா 42, இது 2130 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 11. கூடுதலாகும் உறுப்புகள் பொது வித்தியாசங்கள் முறையே அமைந்தால் அதன் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள நிரூபி. இந்த நிரூபி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தேவையில்லைம்மா. சரிங்களா? நிரூபி அப்படிங்கிறது தேவையில்லை. கூடுதல் காண்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். S1, S2, Sm என்பன m வெவ்வேறு கூடுதல் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் 1 + 2 + 3 m என்பது பொது வித்தியாசங்கள் 2m - n அமைந்தால் கூடுதல் வரிசையில். ஓகே, நிரூபிங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்தா இப்படி கான்செப்ட் வரும்ன்றதை மட்டும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நிரூபிக்க வேண்டாம், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அது தேவைப்படாது. இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இது தெரிகிறத விட சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே போயிடலாமே இதுக்கு. கொஸ்டின் நம்பர் 12 என்னது? a - b T1 தானே, வரிசையை எழுதுங்க. T1 என்ன சொல்லியிருக்காங்க? T1 = a - b/a + b. T2 எவ்வளோ சொல்கிறாங்க? இங்கே 2ன்னா 3a - 2b/a + b. ஓகே. T3 அப்படின்னு சொல்கிறப்போ மூணாவது ஆட் நம்பர் 5a - 3b. அதாவது இங்கே இருக்க ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அப்போ கீழே வந்து a + b மாறவே இல்லை. சரி, a + b மாறவே இல்லை. 12 உறுப்புறை கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் T12 நானே எழுதுறேன். T12 நம்மளே எழுதணும்னா எப்படி எழுதலாம்? T12 = கீழே a + b கண்டிப்பாக மாறாது. சரிங்களா? இங்கே வந்து பாருங்க, இங்கே 1ன்னா b 1 தான், இங்கே 2ன்னா b 2 தான். அப்போ இங்கே 3ன்னா b என்னதான் இருக்கும்? 3. அப்போ இங்கே b வந்து 12 தான் இருக்கும், 12b. சரிங்களா? ஓகே, b ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் × 2 - 1 போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர்னா 2, 1 கழிச்சா ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர். ரெண்டாவது ஈவன் நம்பர் 4, 4ல் 1 கழிச்சா 3. இப்போ 2 2ஆல் பெருக்குனா 4, 1 கழிச்சா 3, 3 3ஆல் பெருக்குனா 3ல் 2ஆல் பெருக்குனா 6, 6ல் 1 கழிச்சா 5, 12 2 24, 24ல் 1 கழிச்சிங்கன்னா 23a. ஸோ இப்போ இந்த மாதிரி T12 கண்டுபிடிச்சோன்னா T1 கையில் இருக்கு, T12 கையில் இருக்கா? 12 உறுப்புகளோட கூடுதல் தானே கேட்குறாங்க. நமக்கு கூடுதலுக்கு ஃபார்முலா தெரியும்ல. S12 = 12/2 n/2 a + l. இப்போ 12/2னா முன்னாடி என்ன வரும்? ஒரு 6 வருமா? 6 முன்னாடி வச்சுக்கலாம். இங்கே a + l என்னது? a - b / a + b. எல்லுக்கு பதிலாக 23a - 12b/a + b. ரெண்டையும் கூட்டும்போது 6 காமனாக வெளியே இருக்கட்டும். கீழே வந்து a + bயும் காமனாக தான் இருக்குது. இப்போ உள்ள a எத்தனை? 23a + 1a சேர்ந்தா எவ்வளோ ஆச்சு? இந்த இடத்துல 23a இருக்குல்ல, 23a 1a இங்கே இருந்தால் 24a - 13b. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது ஒன்று செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இது மட்டும் இப்போ என்னோட லாஜிக் படி
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாஜிக் மேலே. இங்கே எடுத்த லாஜிக் என்னன்னா இது 1 இருக்குது, அப்போ இங்கே 2, இங்கே 3 இருக்கா, அப்போ கண்டிப்பாக 12னா 12 தான் இருக்கணும் பிக்கு. அதை எடுத்தேன். கீழே வந்து A + B இருக்கிறனால இங்கே A + B தான் இருக்கும்னு பார்த்துட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு 1ல் இந்த 1 2ஆல் பெருக்குனா 2, 2 - 1 1. இந்த 2 2ஆல் பெருக்குனா 4, 4 - 1 3, 3 2ஆல் பெருக்குனா 6, 6 - 1 5. இப்போ 12 2ஆல் பெருக்குனா 24, 24 - 1 23. அதை வச்சு தான் நான் 23ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம், 2க்கும் கூடுதல் பண்ணியிருக்கோம். அப்போ 6 × 24 = 13. இது மட்டும் செக் பண்ணிடலாமா? ஏன்னா டாபிக் முடிஞ்சிருச்சு, இது மட்டும் செக் பண்ணிடலாம். செக் பண்ணி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 6 24 A 13, 6 24 13 A + B கீழே இருக்கா? 6 24 13 A + B கீழே வருது. செக் பண்ணிடலாம். ஆறு 24 - 13 பயிற்சி 2.6. ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்ல, அதுக்காக தான். அப்படியே முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 6 24 13 A + B. சூப்பர். பண்ணது கரெக்டா? அதுக்கு முன்னாடி கூட பண்ணமே 71 × 3 213 30 கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் கரெக்ட். சரிங்களா? நம்ம பண்ண எல்லாமே 20 மாதங்கள், அதுவும் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எல்லாமே நம்ம பண்ணது கரெக்ட் தான், செக் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் போட்டோம்? 6 24 A - 13 B டிவைடட் பை A + B அப்படின்னு எழுதணும். ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க. பட் A + B தனியாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல. மற்றபடி 24 - 13 நம்ம பண்ணது 100% கரெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ AP டாபிக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பெண்டிங். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முடிச்சுட்டு ஜிபிக்கான இன்ட்ரோ கூட நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அடுத்த டெஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன் இந்த வாரத்தில். ஜிபிக்கான இன்ட்ரோ கூட கொடுத்துட்றேன். சரிங்களா? இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.7 2.8 2.9 10 வந்து 9 வந்து நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டோம். இப்போ ஜிபி பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஜிபி பார்த்தோம்னா ஜிபிக்கான கான்செப்ட் ஒரு கிளாஸ் போயிடும். அடுத்து வந்து பயிற்சி 2.7க்கான எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இது ஒரு கிளாஸ் வரும். ஸோ பயிற்சி 2.8 அதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3 கிளாஸ் வரும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கிளாஸ் வரும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 4 கிளாஸ் ஜிபியில் ஓடும். சரிங்களா? ஓகேனா ஜிபி கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நம்ம LCM SCF பார்க்கலாம். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம அகாடமிலையுமே ஒரு 50 பேருக்கு மேலே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் டிசிஷன் கேட்குறேன். ஓகே எனக்கு ட்ரையாக போகல, ஏன்னா நீ போர் அடிக்காமல் கொண்டு போன அந்த 5 மாதமுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே போர் அடித்தா பின்னாடி நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்க்குறேன். இது இல்லை LCM SCF ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்கு 150 ஹவர்ஸ் வீடியோ ஸ்டாப் ஆகாது. 150 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் கிளாஸாக இருக்குது, உங்களுக்கு இந்த 4:30 கிளாஸாக இருக்குன்னா நான் ஒரே நாளில் APF ஃபுல்லாக ஒரு கான்செப்ட் ஒரே கான்செப்ட் கிளாஸில் ஃபுல்லாக முடிச்சிருவேன். இதை சால்வ் பண்ண கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ண கொடுத்துட்டு இந்த பயிற்சியில் டவுட்டா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, வீடியோவை நான் அனுப்பிடுவேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் டவுட்டா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் இதோட முடிஞ்சிடும். கிளாஸ்லன்றப்போ ஃபுல்லாக வீடியோவும் ப்ளஸ் கிளாஸையும் கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் நடத்துவேன் ஃபுல்லாக. அடுத்த நாள் ஒரு நாள் டைம் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ எடுத்து அனுப்பிடுவேன். ப்ளஸ் அதுக்கான வீடியோஸையும் அனுப்புவேன். ரெண்டையும் கம்பைல் பண்ணி நீங்கள் முதல் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். அதில் தாண்டி டவுட் இருக்குது, இதில் நீங்கள் சால்வ் பண்ணுறது எனக்கு சரியாக புரியலை அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நாள் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் போடுவோம். அந்த கிளாஸில் உங்கள் டவுட்டை ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம 2 கிளாஸில் ஒரு டாபிக் கிளியராக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 கிளாஸ், ஒரு டாப்பிக்கு 3 கிளாஸ். எப்படி பார்த்தாலுமே 30 டாபிக் 90 நாள், அதிகபட்சம் 90 நாள், 65லேருந்து 70 நாளில் ஒரு மேத்ஸ் கிளாஸை தெளிவாக முடிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏன்னா அந்த இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் இருக்குல்ல, உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் 30 நாள், என்னோட கிளாஸ் செஷன் 30 நாள் 60 நாள். அடுத்து உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து 40 நாள், என்னோட கிளாஸ் செஷன் 20 நாள் ஆகும். ஏன்னா போக போக இப்போ 2D 3Dலாம் வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் அதிகமாக வரும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷனையும் கிளாஸையும் யார் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் இங்கே நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற கிளாஸ்லையுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் ஆன்சர்ஸுமே நான் இங்கேருந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சொல்யூஷனும் நான் கொடுத்துருக்கேன், ஆன்சரும் இருக்குது. இது நம்மளோட ஸ்டோரேஜ் பேக்கப்பாகவும் இருக்கும். பட் இது 150 ஹவர்ஸ் கொடுக்குறீங்களே, இது ஃபுல்லாகவே பார்க்கணுமானா பார்த்தா பெஸ்ட்டு இந்த டைமில். பட் எக்ஸாம் கிட்ட வர்றப்போ நான் அந்த கோர்ஸில் சொன்ன மாதிரி ஒரு 30 நாளில் என்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருவேன். ஸோ அது எக்ஸாம் கிட்ட போகிறப்போ 25 வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன்,
மேக்ஸிமம் நம்ம 3 பேட்ச் 3 கோர்ஸ் எப்பப்போ போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1 மந்த் ஆர் 2 மந்த்தில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. அப்படிங்கிறப்போ 3 மாதம்ன்றது கிடையாது. அப் டு விஏஓ எக்ஸாம் முடிச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன், சரிங்களா? அதில் ஒரு 15 நாள் ரிவிஷன் யூடியூப்ல வந்துடும். கடைசி 15 நாள் ரிவிஷன், சரிங்களா? நம்ம கிளாஸ்ல ஒரு 30 நாள் ரிவிஷன் கொடுப்போம். ஒரு டாப்பிக்கா திரும்ப ரிவிஷன் கொடுத்துட்டு அப்படியே யூடியூப் வருவோம், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக போய்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்கள் சைடு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணுமோ ஃபெமிலியர் ஆக்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்றது புரிஞ்சுக்கணும். கடைசி பார்டரில் போய் எக்ஸாமை விட்டுட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவை, எவ்வளவோ பண்ணுறோம், இது ஒரு சாதாரண விஷயம். பண்ணணும்னு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது உங்கள் டைம் தான். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மணி வேஸ்ட் தேவை கிடையாது. எக்ஸ்ட்ரா 2 hours நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தால் நம்ம கம்யூனிட்டி பேஜ் இது இருக்கு இல்லைங்களா, டிஸ்கஷன் குரூப் இருக்கு, அதில் கிளாரிஃபை பண்ணுங்க. பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு எது தேவை, டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமும் அதே மாதிரி தேவை தான், சரிங்களா? டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறேன், நான் ரொம்ப ஜீரோ, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வரவே வராது அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை, கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? பட் நான் ஓரளவுக்கு நல்லா ஃபெமிலியராக இருக்கேன், 20-22 கொஸ்டின் போடுறேன், ஒரு 3 கொஸ்டின் தான், நான் இந்த வீடியோ பார்த்தா போதும், ஓகே எனஃப், சூப்பர், நீங்கள் அப்படியே பண்ணுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நான் யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. இந்த வீடியோ பார்த்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ நான் சூப்பராக உங்களுக்கு எல்லாமே இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதில் எந்த விதமும் எந்த மாற்றமும் இருக்காது. சம்திங் யாரோ 20 எடுத்துட்டு 25 வரணும், எனக்கு அடிக்கடி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போகுது, கடைசி உங்கள் ரிவிஷன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் பேசிக்கே 0, எனக்கு நான் இப்போ ஒரு டைம் இந்த வீடியோவும் பார்க்குறேன், பட் எனக்கு கிளாஸ்லையும் மறுபடியும் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் இது போதும்னு நினச்சால் போதும். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். சில பேர் வந்து நினைப்பீங்க, இதுவும் சொன்னாங்க திடீர்னு கிளாஸை கொண்டு வர்றாங்க, இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஒரு மாற்றம் இருக்காது. நான் சொன்ன 150 மணி நேரம் கிளாஸ் பக்காவாக போகும், அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சரிங்களா? அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேணாம், நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஜாயின் பண்ணாலும் அதே தான் இருக்கும், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது, சரிங்களா? ஃபீஸ் வந்து மினிமம் 2000 தான் இருக்கும். அதே நான் சொல்லிடுறேன். ஒரு 3 மந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 4 மந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் ஃபீஸு, அதுக்கு மேலே இருக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த 4 மந்த்துமே வந்து டெய்லி ரெகுலராக காலையில் கிளாஸ் கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு மற்ற கிளாஸும் அஃபெக்ட் ஆகும், எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கு இல்லைங்களா? டெய்லி நெட்டு கிளாஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கமர்ஷியலாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளவோ பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்கிறதுக்காக. அதாவது நான் யாருக்காக சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இங்கேயும் பார்க்குறேன் அங்கேயும் பார்க்குறேன், மொத்தமாக போய் ஒரு 15 கொஸ்டின் மேக்ஸில் பண்ணுறேன், அந்த மைண்ட் செட் மட்டும் வேணாம். உங்களுக்கு 25க்கு 25 வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற விஷயம், நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் பண்ண விஷயங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் 10% கூட இருக்காது, ஏன் 1% கூட இருக்காதியா? நம்ம காலேஜில் செலவு பண்ணோம், அது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பண்ணுங்கள். எங்கே வேணால் பண்ணுங்க, நான் இங்கேன்னே சொல்லலை, இதுன்னே உங்களுக்கு சொல்லலையா, எங்கே வேணால் உங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுதா நம்பி பண்ணுங்க. பட் நல்லா யோசிச்சுக்கணும், நம்ம லைஃப் அதை நம்ம யார்கிட்ட கொடுக்க போகிறோம், நம்மளோட லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோன்றதை யோசிச்சு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடியது இன்னும் ஒரு 5 மாதம். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5 மாதம் வந்து இந்த வரக்கூடிய விஏஓ எக்ஸாம் கொடுத்துருக்க டைம், இதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு 5 மாதம்ன்றது கிடைக்குமான்றது தெரியாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 90 நாள், அந்த 90 நாளில் ஒரு 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான பதட்டத்தோட போகும், ஒரு 30 நாள் செம்ம ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா ஹால் டிக்கெட் வந்துடும் சில பேர், கடைசி 10 நாள் எப்போ ஹால் டிக்கெட் வரும்னே ஒரு 20 நாள் போயிடும். ஸோ இப்படிங்கிறப்ப அந்த டைமை நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், தப்பை எப்படிலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் எனக்கு படிக்க முடியல அப்படின்னா, ஸோ எங்கே உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் கிடைக்குதோ அங்கே போய் படிங்க, சரிங்களா? இதெல்லாம் நம்மளே நமக்காக அமைச்சுக்கணும். இதை வந்து இன்னொருத்தவங்க அமைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலையோ சுற்றி இருக்கவங்களையோ காரணம் சொல்கிறவங்க யாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாங்க, அதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது, சரிங்களா? நான் லைஃப்பில் 10th +2 இந்த குரூப் எடுத்ததுக்கு இது ஒரு காரணம், எனக்கு வந்து டிஎன்பிசி பற்றி எனக்கு 25 வயசு தான் தெரியும்னா அதுக்கு நான் தான் காரணம். இப்படி நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா எவ்வளவோ சொல்லலாம். என்னை படிக்க வைக்காத பேரண்ட்ஸ் தான் காரணம், என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்காத பேரண்ட்ஸ் தான் காரணம், இப்படி நீங்கள் யாரை வேணால் குறை சொல்லலாம், சரிங்களா? எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்கள் உங்கள் கையில், விவரம் தெரியும் உங்களுக்கு. இப்போது உங்களை யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுக்குள்ளே அனுப்ப போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப நல்லா முடிவு பண்ணுங்கள். என்ன டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் ஓனாக ஒரு தடவைக்கு 2 தடவை திங்க் பண்ணி எடுங்க. எடுத்த டிசிஷனை மாறாதீங்க. இது மட்டும்தான் சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு காரணம். ஃபுல் ஃபோக்கஸாக ட்ராவல் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LCM CF பார்க்கலாம், முடிச்சுட்டு GP பார்க்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.